அப்ப 5 நபர்களுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைக்கணும். ஒரு குடும்பத்துல 5 நபர்கள் இருக்கிறாங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் என்பதாக 5 நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லது ஒரு 10 நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுடைய உள்ளங்களையும் அல்லாஹ் ஒன்றிணைக்க வேண்டும். எல்லா காரியத்திலையும் அவங்களுடைய மனம் ஒற்று போக வேண்டும். அப்பதான் அந்த வாழ்க்கை சரியா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி முடிவெடுத்துக்கிட்டு ஒரே வீட்டுக்குள்ள இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிம்மதி இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய வீடுகளில் நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் இல்லாத ஏழை எளியவர்களின் மீதும் கஷ்டப்படக்கூடியவர்களின் மீதும் ஏன் உங்களிடத்துல உதவி தேடி வரக்கூடியவர்களின் மீதும் கருணை காட்டுவதற்கு தகுதியானவர்கள் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ நாம கருணை காட்டுவதன் மூலமாக எல்லாம் வல்ல இறைவனுடைய இல்லங்களிலே வரக்கச் செய்கிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அடுத்து சொல்றாங்க, உங்களுடைய உடலின்